ஆக இந்த கட்சிக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறான்னு பாருங்க, தவறு. பிஜேபியோட பின்புலத்துல தான் இந்த விவகாரம் சார். எந்த பின்புலமா இருந்தாலும் அரசாங்கம் அதிலே முயற்சி ஒரு ஒழுங்குபடுத்தணும். அதுதாங்க அரசாங்கம் இருக்குது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனையில் யாரா இருக்கிறாங்க அவரை அழைத்து பேசி பண்ணுவாங்க. இப்படி ஒரு குழுன்னு போட்டுட்டு குழு அழைக்காமையே, ஒரு கட்சி அழைக்காமையே அழைத்துன்னு ஒரு தவறான தகவல் வெளியிடுறாங்களே, எப்படி இருக்கும்? அவர் எப்படி போய் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருக்காங்க. பெரியாரை பத்தி அவதூறு பேசுறதுனால இந்த பதிலடி. அதாவது மக்களுடைய இதை வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு அதுல போய் நம்ம குறை சொல்ல முடியும். இது இப்படி அப்படி இப்படி சொல்ல முடியாது. நீங்க இதுல வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு கருத்து இருக்கு. வாக்களிக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ, உங்களுக்கு யாரு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க அது வாக்களிக்கிறீங்க. இது வேற அது வேற, ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது. மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளது. வாக்களிக்கக்கூடிய மக்களை நாம் இதில் இழுத்து பேசுவது தவறு, அது சரியும் அல்ல. அனைத்து உடன்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம்.